அண்ணன் வந்து ஸ்டாலின் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொன்னார்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ணன் மாதிரின்னு சொன்ன அண்ணன் தம்பி செல்ல சண்டை அப்படின்னு சொன்னாருன்னாரு. ஏன்னா வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தான். அண்ணன் வந்து நம்ம இன்னொரு இனத்தில் இலங்கையில் வந்து திருகோணமலையை வந்து சீனாக்காரன் வந்து 10 வருஷம் குத்தகை கேட்டுருந்தாங்க. இப்போது சீனாக்காரன் வந்து அண்ணனுடைய போர்க்காலத்தில் சீனாக்காரன் வந்து திரிகோணமலையை 10 வருஷம் குத்தகை கேட்டதுக்கு அண்ணன் வந்து என்னன்னாரு, சிங்களனை எனக்கும் அவனுக்கும் அண்ணன் தம்பி சண்டை, எனக்கும் அவனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் சிங்களவனுக்கும் நடக்கிறதும் அண்ணன் தம்பி சண்டை, உன்னை உள்ள விட்டா நீ வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம், அதனால் நீ வெளியே போடா அப்படின்னு சொன்னார். ஒரு காரணம். இங்கே சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபியும் காங்கிரஸ் தேசிய கட்சிகள் நாங்கள் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கு நடக்கிறது அண்ணன் தம்பி சண்டை, உனக்கு தேசிய கட்சி வெளியே வரக்கூடாது, அதனால தான் நாங்கள் அண்ணன் தம்பி சொன்னேன். அந்த ஒரு காரணத்துக்காக சொன்னதை தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த அண்ணன் வந்து சொல்லலை. அதனால தான் சொன்னேன். நன்றி ஐயா. நான் வந்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். நான் வந்து இந்த கட்சின்றதை விட இது வந்து கொள்கைவாதியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த கட்சியை வந்து நாங்கள் வந்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அதை பயணிக்கிறேன். இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் 6 வருஷமாக பயணிக்கிறேன். இது வந்து நான் என்னுடைய இந்த கட்சின்னு பயணிக்கிற காரணம் என்னென்னா, இதில் இருக்கிற கொள்கையும், இதில் வந்து விவசாயத்தை முன்னிறுத்தியும் நீர் மேலாண்மையை முன்னிறுத்தியும் விவசாயத்திற்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லியிருக்காரு அண்ணன், அதை முன்னிறுத்தி தான் நான் வந்து பயணிக்கிறேன். அதனால தான் இந்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறேன். இன்றைக்கு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, மாவீரர் நாள் அகவை தின வாழ்த்துக்காக நான் வாழ்த்து அண்ணனுடைய பார்க்கணும், அண்ணனுடைய கிட்ட பேசணும், அண்ணனுக்கிட்ட ஒரு புகைப்படம் எடுக்கிறது தானே வரேன். ரொம்ப கிட்டத்தட்ட எங்களுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2000 போன சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் 10,011 வாக்குகள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வாக்குகள் தான் வந்துச்சு. மிகப்பெரிய அளவிற்கு எங்கள் தொகுதியில் ஒரு 10,000 வாக்குகளாக வந்திருக்கு. இதுவே எங்களுக்கு பெரிய வளர்ச்சின்னு நாங்கள் நம்புகிறோம். இனியும் நாங்கள் ஓய மாட்டோம். எங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சியாக இருக்குது. 10,000 வாக்குங்கிறது 3,000ன்றது வந்து 10,000 இருக்குது. 10,000ன்றது கண்டிப்பாக இனிமே வாக்கு உயரும்ன்ற எங்கள் நம்பிக்கை. ஐயா, இப்போ இருக்கிறது ஆட்சிங்கிறீங்களா, இல்லை இதில் ஆட்சியா, இல்லை இது வாரிசு ஆட்சியா என்னன்னே தெரியல. இது ஆட்சிங்கிறத விட குடும்ப ஆட்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இளைஞர் அணி பாருங்க, மகளிர் அணி பாருங்க, முதலமைச்சர்னு பாருங்க, எல்லாருமே இது ஆட்சி இல்லை, குடும்ப ஆட்சி. என்னவோ திராவிட மாடல்ன்றாங்க. யாரும் திராவிட மாடலுக்குன்ற ஒரு விளக்கம் திராவிடனா என்னன்னே தெரியாத ஆட்கள் கிட்ட திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. திராவிடத்துக்கு முழு விளக்கம் யாருமே இல்லை. ஒன்று வாழ்வியல்ன்றாங்க, ஒருத்தர் என்ன சொல்றது வாழ்வியல் சொல்றாரு, ஒரு மொழிங்கிறாரு, மொழி திராவிட மொழின்றது ஒரு தமிழை குடிக்கிறன்றாரு. புரியா அண்ணன் திருமாவளவன் நான் வந்து ரொம்ப நேசிக்கிற அண்ணன் ஒரு திருமாவளவன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருமாவளவன் கட்சியில் தான் நான் பயணித்தேன். அண்ணன் அன்புமணி செய்த தவிர அண்ணன் வந்து எப்பவுமே செய்யாமல் இருக்காரு. அதற்காக தான், ஏன்னா ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் போய் அண்ணன் வந்து கேட்குறது எங்களுக்கு தலை நிமிர்வாக இருக்குது. எல்லாம் விமர்சனம் செய்கிறாரு, திராவிட கட்சியோட விமர்சனம் செய்கிறாரு. விமர்சனம் செய்தும் திரும்ப அவங்க கூட கூட்டணிக்காக போய் 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் போய் மண்டிட்டு கேட்கறது ரொம்ப தலை குனிவாக இருக்குது. அதுவும் வந்து திராவிடத்தை முன்னிறுத்தி தான் அண்ணன் பேசுகிறார். அண்ணன் திருமாவளவன் வந்து திராவிடத்தை முன்னிறுத்தி தான் பேசுகிறார். தமிழ் தேசியத்தை வந்து என்றைக்குமே பேசுனதில்லை அவர். அண்ணன் சீமானை தவிர திராவிட சித்தாந்தத்தை யாரும் பேசுறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் என்ற நான் பேசுகிறேன். அது படித்த இளைஞருக்கு வந்து இப்போ அண்ணன் ஒசூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்கள் வடநாட்டு ஹிந்திக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நானும் ஒசூரில் ஒரு
4 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அசோக் லைலாண்டில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 30% தான் 30% தான் வந்து தமிழ் ஆட்களே. மற்ற 70% வந்து வடநாட்டு ஆட்கள் தான் வேலை பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது டாடா நிறுவனத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் டாடா நிறுவனத்தில் அண்ணன் இது போராட்டம் பண்ணுறத அறிவிச்சிருக்காங்க. இது தமிழருக்கு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் அடுத்துலையும் நாங்கள் பங்கேற்போம். கண்டிப்பாக நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அண்ணன் சட்ட வரைவிலே கொடுத்துருக்காரு. தமிழருக்கு தமிழ் தொழிற்சாலைகளில் முன்னுரிமை, எல்லா நிறுவனங்களும் தமிழர்களுக்கு முன்னுரிமை. அது சார்ந்து தான் தொழிற்சாலை இயங்கணும்னு அண்ணன் சட்டம் ஏற்ற போகிறாரு.